ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாசத்தோட ஃபர்ஸ்ட் டிக்கெட் புக்கிங் நாளைக்கு 2 புக்கிங் இருக்கு. என்னென்ன புக்கிங் இருக்கு, இந்த புக்கிங் யார் யார் பண்ணலாம் அப்படின்றதையும், இந்த டிக்கெட் புக்கிங்கோட ப்ரொசீஜர், இதை பத்தின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்றதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் நான் ரெகுலரா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்றேன். ஸோ நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க என்னென்ன புக்கிங் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். நாளைக்கு 2 புக்கிங் தாங்க இருக்கு. ரெண்டுமே நவம்பர் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் தான். இந்த 2 டிக்கெட்டை நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னாலும் தாராளமா சாமி தரிசனம் பார்க்கலாம், மூலவர் தரிசனம் பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னென்ன டிக்கெட் அப்படின்றதும் இதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனை நான் ஒன்னா ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆர்ஜித சேவா டிக்கெட் நாளைக்கு ஓபன் ஆகுது. இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் அப்படின்னு சொல்றது மலையப்ப சுவாமி தாயாருக்கு உற்சவ மூர்த்திகளுக்கு நடக்கக்கூடிய சேவா. ஸோ ஒவ்வொரு நாளுமே திருமலையில இந்த 4 சேவாவும் நடக்கும். இந்த 4 சேவால எதுல வேணாலும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது உற்சவ மூர்த்திகளுக்கு நடக்கக்கூடிய சேவா. என்னென்ன சேவா அப்படின்னா, கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா. இந்த கல்யாணோற்சவ சேவாவும் ஊஞ்சல் சேவாவும் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய மண்டபத்துல நடக்கும். ஆர்ஜித பிரம்மோற்சவமும் சகஸ்கர தீபலங்கார சேவாவும் கோயிலுக்கு வெளியில இருக்கக்கூடிய மண்டபங்கள்ல நடக்கும். இதுல கல்யாணோற்சவ டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம மேல் ஃபீமேல், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு மட்டும் சொல்ல முடியாது. அப்பா பொண்ணு, அம்மா பையன், இதுவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பிஃபோர் மேரேஜ் என்கேஜ்மெண்ட் ஆகி இருக்கு, உங்களுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் நடக்கல, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்பதான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, கல்யாணோற்சவம் பார்த்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது வேண்டுதல் இருந்தாலும் தாராளமா நீங்க புக் பண்ணலாம். ஆன்லைன்ல புக் பண்ணும்போது கண்டிப்பா மேல் ஃபீமேல் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் புக் ஆகும். 2 மேலோ 2 ஃபீமேலோ அட்டன் பண்ண முடியாது இந்த கல்யாணோற்சவ சேவா டிக்கெட் மட்டும். மீதி இருக்க எல்லா சேவாவுமே நம்ம மேல் 2 பேர், ஃபீமேல் 2 பேர் அப்படி கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுல இருக்க ஒரு சின்ன விஷயம், அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது, ஒரு சேவாவுக்கு ஒரு நபருக்கு 500 ரூபாய், கல்யாணோற்சவத்துக்கு மட்டும் நம்ம 1000 ரூபாயா பே பண்ணணும். 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். மீதி எல்லா சேவாவும், அதாவது ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், இதெல்லாம் ஒருத்தவங்க கூட நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம இந்த சேவாவையும் பார்த்துட்டு மூலவர் தரிசனமும் பார்க்கலாம். கல்யாணோற்சவம் ஊஞ்சல் சேவாவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, மற்ற தர்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு தான் இப்போ ரீசெண்டா அலோவ் பண்றாங்க அப்படின்றது தர்ஷனுக்கு போயிட்டு ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா தரிசனம் ஆகும். அதாவது 300 ரூபா தரிசனம் அப்படின்னா நம்ம கியூலே ரொம்ப நேரம் நடந்து போய் ஒரு 3 ஹவர்ஸ் இந்த மாதிரிலாம் கூட ஆகும். ஆனா இங்க சேவா முடிச்சதுமே நீங்க ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ள சாமி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மீதி 2 சேவாவுக்கும் நீங்க சுபதம் வெற்றி வழியா தான் நம்ம ரிப்போர்ட்டிங் பண்ற மாதிரி இருக்கும் மூலவர் தரிசனத்துக்கு. இது கோவிலுக்குள்ள நடக்கிறனால சேவா முடிச்சதும் மூலவர் தரிசனம் பார்த்துட்டு நீங்க வெளியில வந்துடலாம். ஸோ இது ஒரு நல்ல தர்ஷன் வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி மேக்சிமம் 2 பேருக்கு தான் புக் பண்ண முடியும். இன்னொரு 2 பேருக்கு புக் பண்ணணும்னா இன்னும் 2 மொபைல் நம்பர்ல நம்ம ஒரு மொபைல் நம்பர்ல பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு தடவை நம்ம சேவா அட்டன் பண்ணிட்டோம்னா திரும்ப அதே ஆதார் கார்டு வச்சு புக் பண்றதுக்கு 180 நாள் டைம் கேப் கேட்கும். இது லாஸ்ட் மந்த் புக் பண்ண நிறைய பேத்துக்கு இந்த எரர் காட்டுச்சு. ஏன்னா இவங்களோட வெப்சைட்ல அந்த ரூல்ஸ் முன்ன மென்ஷன் பண்ணியிருந்தது. ஆனா இப்போ ரீசன்ட் டேஸ்ல அதை எடுத்துட்டாங்க. அப்போ நாம மந்த்லி புக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ ஆதார் கார்டு வச்சு பண்ற மாதிரி இருக்கனால 180 நாள் எரர் காட்டுது. இதுக்கு முன்னாடியே போயிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க ஒர்க் ஆகுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அப்படி புக் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இது நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. நவம்பர் மாசத்துக்கு ஸ்பெஷலான டேஸ், ஏதாவது ஃபெஸ்டிவல் இருக்கு, இந்த மாதிரி நாட்கள்ல இந்த சேவா கேன்சல் பண்ணிடுவாங்க. மீதி எல்லா நாளுமே ஓப்பன்ல இருக்கும். ஓகேங்களா, புக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகக்கூடியது கல்யாணோற்சவ டிக்கெட். அதுக்கு அடுத்தது ஊஞ்சல் சேவா ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும். அதுக்கு அடுத்து இருக்க 2 சேவாவும் ஓரளவுக்கு நார்மலா புக் ஆகும். பட் நமக்கு புக்கிங் ஒரு 1/2 அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கிறதே பெரிய விஷயம் தான். லாஸ்ட் மந்த்ல நமக்கு என்ன எரர் வந்துச்சுன்னா, பேமெண்ட் பேஜ் எரர் அதிகமா வந்துச்சு. நானும் சேவா புக் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் என்னால முடியல. ரொம்ப ஃபாஸ்டாவும் புக் ஆச்சு, அதே சமயம் நமக்கு பேமெண்ட் பேஜ்ல எரர் வந்தது. இந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால 2 பேமெண்ட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த புக்கிங்ல இருக்க முக்கியமான விஷயம். இந்த சேவால ஒரு தடவையாவது நான் பார்ட்டிசிபேட் பார்க்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா புக் பண்ணிக்கலாம். இதுக்கு அடிஷனலா நீங்க தர்ஷன டிக்கெட்லாம் தேவையில்லை. இதுலயே நம்ம மூலவர் தர்ஷனம் பார்த்துடலாம், சேவாவும் பார்த்துடலாம். 2வதா இருக்கிறதும் பாத்தீங்கன்னா ஆர்ஜித சேவா தான். இது வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன். இதை பொறுத்த வரைக்கும் வர்ச்சுவல் அப்படின்னா நம்ம டைரக்டா திருமலைக்கு போயிட்டு அந்த சேவா பார்க்க முடியாது. நம்ம வீட்ல இருந்து எஸ்பிபிசி சேனல்லையோ இல்லைனா யூடியூப்லயோ இந்த வெப்சைட்லயே உங்களுக்கு லைவ் எஸ்பிபிசி போகும். இந்த இருக்கு பாருங்க,
ஸோ அதுலேயே கூட நம்ம லைவா வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல நீங்க லைவா பார்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நமக்கு வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க. அதுல நம்ம ஏடிசி சர்க்கிள் வழியா போயிட்டு 300 ரூபா தர்ஷனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அதுலயே நம்ம சாமி பார்த்துக்கலாம். சப்போஸ் எனக்கு 300 ரூபா டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்று நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வர்ச்சுவல் சேவா நீங்க பண்ணிக்கலாம். இதோட புக்கிங் ப்ரொசீஜர்ல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க சேவா புக் பண்ணணும். சேவாவுக்கு அடுத்து தான் தர்ஷன் டிக்கெட் நம்ம புக் பண்ணணும். சேவா பொறுத்த வரைக்கும் நீங்க தரிசனம் எப்ப போக போறீங்களோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாளா பாத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து நவம்பர் மாசம் ஒரு 1ஆம் தேதி தரிசனம் பார்க்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து அதுக்கு மாசம் அதாவது அக்டோபர் மாசத்துல நீங்க வந்து உங்களோட சேவா டேட்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கணும். இப்போ அக்டோபர்ல கூட அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்து இப்பவே புக் பண்ணி வச்சுக்கலாம். நாளைக்கு மத்தியானம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது அந்த டைம்ல நீங்க டக்குன்னு உங்களுக்கு வந்து டிக்கெட் மட்டும் புக் பண்ண முடியும். ஸோ இதுல ஆன்லைன் சேவால ஸ்ரீவாரி டெம்பிள் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. லாகின் பண்ணி தான் பண்ணணும். இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஓல்டு வெப்சைட்ல தான் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நம்ம லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு புக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ ஏதோ சர்வர் அப்டேட் பண்ணுறாங்களா இல்லை எதுவும் எரரான்னு தெரியல. பட் பேஜ் வந்து நமக்கு வேற மாதிரி ஓப்பன் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு சேவா வந்து அவைலபிள் இருக்கும். இதில் உங்களால செக் பண்ண முடியல, இந்த பேஜில் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கிங்க. ஸோ லாகின் பண்ணி போனாலுமே சேம் உங்களுக்கு இதே பேஜ் தான் வருது. மேபி வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகிற டிக்கெட்டை இதே வெப்சைட்ல புக் பண்ற மாதிரி புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்களான்றது தெரியல. நான் வந்து லாகின் பண்ணியே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். சேம் இதே பேஜுக்கு தான் வந்து ரீடைரக்ட் ஆகுது. சப்போஸ் இதையும் வந்து இதே வெப்சைட்ல பண்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கலாம். நாளைக்கு புக்கிங் ஓப்பன் ஆனாதான் நமக்கு தெரியும். ஸோ இது வந்து நாளைக்கு மத்தியானம் உங்களுக்கு 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. நவம்பர் மாசத்துல கண்டிப்பா தரிசனம் போகணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நமக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணும்போது ஒரு லாகின்ல நம்ம மேக்சிமம் 10 பேருக்கு 12 பேர், அது 14 கூட நம்ம புக் பண்ற மாதிரி இருந்தது. 2 பேரா பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ அப்டேட் பண்ணிட்டனால என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. புக்கிங் ஓப்பன் ஆனா கண்டிப்பா லேட்டஸ்டா எப்படி புக்கிங் இருக்குன்றத நான் வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்றேன். 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது, புக் பண்ணிக்கிங்க. இது ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல நம்ம சேவால பார்ட்டிசிபேட் பண்ணலாம். செகண்ட் இருக்கிறதுல சேவாவுக்கு போக முடியாது. அதுக்கு பதிலாக ஒரு நாள் தர்ஷன் போகலாம். கீழே இருக்கிறத 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் மாதிரியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் தான். இது ரெண்டும் நாளைக்கு ஓப்பன் ஆகுது. தேவைப்படுறவங்க உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ல வேணுமோ புக் பண்ணிக்கிங்க. முடிஞ்ச வரைக்கும் நமக்கு வந்து சேவா வந்து பண்ணிட்டு தான் தர்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். கீழே இருக்க டிக்கெட்டு அதை பத்தி வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். பட் வெப்சைட்ல இப்போ அப்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் இருக்குன்றது தெரியல. ஏன்னா நாளைக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம இன்னைக்கே வந்து டிக்கெட்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் வந்து இப்போ பாருங்க, ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி பேஜ் கொடுத்துட்றாங்க. இதை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுது. நோ ஸ்லாட்ஸ் ஆர் பிரசன்ட் ஃபார் த கிவன் டெம்பிள் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சப்போஸ் வந்து நாளைக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நமக்கு எந்த மாசத்துலயுமே ஸ்லாட் இல்லாத மாதிரி தான் காட்டுது. நாளைக்கு ஓப்பன் ஆகுனா கண்டிப்பா உங்களுக்கு என்ன மாதிரி புக்கிங் ப்ரொசீஜர் இருக்குன்ற வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதே வெப்சைட்லயும் அப்டேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேற எந்த அப்டேட் வந்தாலும் செக் பண்ணுங்க. கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் ரெகுலரா அப்டேட் ஆகும். தேங்க்யூ.